نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையிலே சொல்லக்கூடிய அந்த ரப்பனா என்று சொல்லக்கூடிய துஆக்களில் இன்று முதல் 28வது துஆவாக இருக்கக்கூடிய இந்த துஆவை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல கூறும் பொழுது ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன், அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துஆ இது. எங்கள் இறைவா, உன்னிடத்திலிருந்து எங்களுக்கு நீ ரஹமத்தை வழங்குவாயாக. ரப்பனா இன்னக ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன், எங்கள் இறைவா உன்னிடத்திலிருந்து எங்களுக்கு நீ ரஹமத்தை வழங்குவாயாக. வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா, இன்னும் எங்களுடைய காரியத்தில் எங்களுக்கு நீ நேரான வழியை அமைத்து தருவாயாக என்ற துஆவை அல்லாஹ் தன்னுடைய அருமறையான திருமறையில் ஒரு இறை வசனமான ஒரு வார்த்தையாக, ஒரு அழகான ஒரு செய்தியாக, ஒரு பிரார்த்தனையாக அல்லாஹ் நமக்கு இதை சொல்லிக் கொடுக்குறான். அப்போ அல்லாஹ்விடத்துல எப்படி தௌபா கேட்கிறோமோ அதே போன்று அல்லாஹுடைய ரஹ்மத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவனுடைய அந்த ரஹ்மத்தை எந்த அடியான் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரோ அந்த அடியானுக்கு நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை அளவில்லாமல் வழங்குகிறான். அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கு குறையே கிடையாது. ரஹ்மத் என்று சொன்னால் கருணை, அருள், எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அவனுடைய அந்த கருணைக்கும் அவன் கொடுக்கக்கூடிய அந்த அருளுக்கும் அளவுகோலே கிடையாது. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு கொடுக்கணும் நாடிட்டான் அப்படின்னு சொன்னா அது வந்துகிட்டே இருக்கும். அது எந்த புறத்துல இருந்து வருதுலாம் தெரியாது, அது எப்படி கிடைக்கும் தெரியாது. அல்லாஹ் கொடுக்கணும் நாடிட்டா அல்லாஹ் கொடுக்கணும். ஆனா அல்லாஹ் அதை தடுக்கணும், அது அவன் கிடைக்க கூடாதுன்னு நாடிட்டா அது என்னதான் முயற்சி செஞ்சாலும் அதை அந்த மனிதனால் அடைந்து கொள்ள முடியும். இப்ப அல்லாஹ் சொல்றான், அவன் எப்படிப்பட்டவங்கிறத பத்தி அல்லாஹ் ஒரு வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய இறை வசனத்தின் மூலமாக சொல்றான், நபியே நீங்கள் கூறுங்கள். யார்கிட்ட? நபியே, அந்த மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, தங்களுடைய விஷயத்துல யார் வரம்பு மீறி நடந்து கொண்டார்களோ, எந்த விஷயத்துல? அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை செயல்படுத்தக்கூடிய விஷயத்துல எது வேணாலும் இருக்கலாம். ஒருத்தருக்கு தொழுகையே இல்லை, தொழாமையே தெரிகிறார், அவரு தொழுகவே மாட்டேங்கிறார், தொழாமையே தெரிகிறார், பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், அவருக்கு இபாதத்தே கிடையாது, எந்த கடமையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் அவர் நிறைவேற்றவே இல்லை. இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த செய்தி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். நபியே, அந்த மக்கள் நீங்க கூறுங்க, தங்களுடைய விஷயத்தில் வரம்பு மீறி நடந்து கொண்டா என் அடியார்களே, அல்லாஹுவின் கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் என்பதாக நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். யாருக்கு? பாவம் செய்யக்கூடிய பாவிகள், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிராகரிக்கிறவன், புறக்கணிக்கக்கூடியவன், பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவன் என்ன நினைச்சிடக்கூடாது, நம்மெல்லாம் பாவியா போயிட்டோம், நமக்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான், நமக்கு அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான். நம்ம ஒரு ஹதீஸ கூட பார்க்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவருடைய பாவத்தை வைத்து என்ன செஞ்சிடக்கூடாது, நீ நரகவாதி என்பதாகலாம் சொல்லிடக்கூடாது. ஒருவர் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாருங்கிற காரணத்துக்காண்டி அவனா நரகத்துக்கு தான் போவான், அவனா நரகவாதி, அவன் பாவம் செய்யறவன் என்பதாக கூட சொல்வதற்கு நமக்கு அனுமதி கொடுக்கல. யாரை பார்த்தும் யாரும் என்ன செய்ய முடியாது, ஒரு நரகவாதி ஒரு சொர்க்கவாதி என்பதாக நமக்கு தெரியாது, அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்குது. இப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, தங்களுடைய விஷயத்துல வரம்பு மீறி நடந்து கொண்ட என்ன அடியார்களே, நீங்க அல்லாஹ்வுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். அதனால நீங்க என்ன செய்யுங்க, இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ ஜமீஆ அல்லாஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், பாவம் செய்து விட்டோம், நம்ம பாவியாகிட்டோம் என்பதாக நீங்க இருந்துட வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து குற்றங்களையும் மன்னிக்கக்கூடியவன். இதுதான் அல்லாஹ்வினுடைய பெரிய ரஹ்மத்தை. இதுதான் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய ரஹ்மத்திலேயே, கருணையிலேயே, அவன் தன்னுடைய அடியாருக்கு வழங்கக்கூடிய அருள்களிலேயே ஆக உயர்ந்தது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ,
அல்லாஹ் அனைத்து குற்றங்களையும் மன்னிக்கக்கூடியவன். எனவே அடியார்கள் நிராசை அடைந்து விடக்கூடாது. அல்லாஹ்வினுடைய வாக்குறுதிகள் எப்பவுமே அது உண்மையா இருக்கும். இதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. நீங்க தௌபா செய்யுங்க, நீங்க என்னுடைய ரஹ்மத்தை நீங்க கேளுங்க, நீங்க எந்த நிலையில இருந்தாலும் நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க. நான் கொடுக்க மாட்டேன் என்ற நம்பிக்கை வந்துடக்கூடாது. அல்லாஹ் கொடுக்க மாட்டான், அல்லாஹ் நமக்கு தரமாட்டான், அல்லாஹ் நம்ம துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான், நாமெல்லாம் கேட்டா அல்லாஹ் கொடுத்துருவானா, அந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாதுங்கிறாங்க. அந்த மாதிரி நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. அமீர் ரஹ்மத்தில்லா என்னிடத்துல என்னுடைய ரஹ்மத்தை நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க, நிச்சயமாக அல்லாஹ் வரமுவான். அது மட்டும் அல்லாமல் இந்த நம்பிக்கை யார்கிட்ட இருக்குதோ, என்னுடைய அல்லாஹ் நான் கேட்டா கொடுப்பான், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன செய்யறது, அவனிடத்துல ஒவ்வொரு நாள் ரஹ்மத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறது, இப்படி தன்னுடைய துவாவை அதிகமாக கேட்டுக்கிட்டே ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு சிறந்த ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழைய செய்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஹஜ்ரத்னா உபாதா இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. புகாரியில் அந்த ஹதீஸ் வருது. இரண்டாவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் இருக்குதுல்ல, அந்த உபதேசத்திலேயே ரொம்ப அழகா தங்களுடைய சஹாபாக்களுக்கு அந்த உபதேசத்தை எடுத்து வைப்பாங்க. அப்போ அந்த பெருமானாருடைய உபதேசம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சஹாபாக்கள் சொல்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் அவங்க அதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி போயிடும். அவங்க அல்லாஹ்வை பற்றி எங்களிடத்துல பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி விடும். எங்களுடைய கண்கள் கண்ணீரை சிந்தும் அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் இருக்கும் என்பதாக ஹஜ்ரத்னா இர்ஃபான் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். இரண்டு அடையாளம் அல்லாஹ்விடத்துக்கு அல்லாஹ்விற்கு ரொம்ப விருப்பமானது பெருமானாருடைய உபதேசத்துல உள்ளது. நாளை மறுமை நாளையில தன்னுடைய அடியானிடத்துல ரெண்டு அடையாளத்தை அல்லாஹ் விரும்புறான். அந்த ரெண்டு அடையாளத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஒன்று, யார் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்து, அதாவது துவா செய்து செய்து அழுது அழுது யாருடைய கண்கள் சிவந்து போயிடுச்சோ அந்த அடையாளத்தோடு நாளைக்கு அவர் எல்லாம் நிறுத்துவான். இங்க யாரு துவா கேட்கும் பொழுது அல்லாஹ்விடத்துல கையேந்தும் பொழுது அழுது அழுது யாருடைய கண்கள் சிவந்து போயிடுச்சோ அந்த அடையாளம் அல்லாஹ் ரொம்ப விருப்பமானது. ரெண்டாவது சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்விற்காக வேண்டி போர் செய்து ரத்தம் சிந்தி ஷஹீதானாங்களோ அந்த ரத்த துளியினுடைய அடையாளம். இந்த ரெண்டு அடையாளம் அல்லாஹ்விற்கு உயர்வானது. இப்ப சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல அழுது கேட்பது ரொம்ப சிறந்தது. நாம் அழுகக்கூடிய அழுகை, நம் கண்கள் சிவக்கக்கூடிய அந்த நிலைக்கு கூட அல்லாஹ் நாளை மறுமை நாளையில உயர்ந்த அந்தஸ்து வழங்குறான். அந்த கண்ணீர் துளிகள் எப்பவுமே வீணா வரும். அல்லாட்ட நம்ம கையேந்தி நம்ம அழுத அந்த கண்ணீர் துளிகள் இருக்குது, அந்த ஒவ்வொரு துளியும் அதனுடைய பிரயோஜனம் என்ன, அந்த துளிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மகத்துவம் என்னங்கிறத மறுமை நாள்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சொத்திலும் உடமையிலும் உங்களை விட மேலானவர்களை நீங்கள் பார்த்தால், எப்போ ஒரு மனிதன் பலகீனம் அடைகிறான் அப்படின்னு சொன்னா, நம்மை விட தன்னை விட ஒரு உயர்ந்த ஒருவரை பணம் ரீதியாக பார்க்கும்போது அல்லது பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது என்ன செஞ்சிருவான், ஒரு மனிதன் பலகீனம் அடைகிறான். இவருக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, நல்ல அழகான உயர்ந்த ஆடை இருக்கிறாரு, நல்ல சொத்து சுகத்தோடு இருக்கிறாரு, நல்ல பணங்காசு இருக்குது என்பதாக மனிதன் பலகீனம் அடைவான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொத்திலும் உடமையிலும் உங்களை விட மேலானவர்களை நீங்கள் பார்த்தால் நீங்க உடனே நீங்கள் உங்களை விட கீழானவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது உள்ளத்தை ஒரு வழிப்படுத்தக்கூடிய ஒரு செயல், உள்ளத்தை ஓர்மைப்படுத்தக்கூடிய ஒரு செயல். உங்களை விட நீங்க வசதி படைச்சவங்களை பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிடாதீங்க, அவங்கள பார்த்து நீங்க பலகீனம் அடைஞ்சிடாதீங்க. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்களை நீங்க நினைச்சு பாருங்க. இப்ப அவங்கள விட அல்லாஹ் நம்மளை உயர்வதானே வச்சிருக்கிறான் என்கின்ற எண்ணம் உங்களுடைய ஈமானை பாதுகாக்கும். இந்த குணம், இந்த நிலையில நீங்கள் நிராசை அடைந்துட்டா ஈமான் பறிபோகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுடும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்போ ரப்பனா மில்லதுன்க ரஹ்மத்தன் ஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா, ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன், எங்கள் இறைவா உன்னிடத்தில் எங்களுக்கு நீ ரஹ்மத்தை வழங்குவாயாக, வ ஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுடைய காரியத்தில் எங்களுக்கு நேரான வழியை நீ அமைத்து தருவாயாக. நாம எந்த காரியத்தை செய்ய போனாலும் இந்த துவா ஓதும், யாரெல்லாம் இந்த காரியத்தை நான் செய்யறேன், இதில் எனக்கு நேரான வழியை நீ எனக்கு கொடுத்துருண்டு. எல்லாம் வல்ல இறைவன் நாம் செய்யக்கூடிய நம்முடைய காரியங்களில் நமக்கு நேரான வழியை அல்லாஹ் நமக்கு
அமைத்து தருவானாக. வாயிரவானாவுல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது